ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். இவங்க இந்தியாவில் எனர்ஜி ஃபீல்டில் ஒரு மேஜர் செக்டர் அண்ட் மகாரத்னா கம்பெனி. இவங்களோட 21 ஒர்க் சென்டர்ஸ்க்காக அப்ரெண்டிஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க அண்டர் ஆக்ட் 1961. ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்போதுமே ஒரு ஜாப்க்காக ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போய் ஜாப்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஜாப்க்கு ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வேகன்சிக்கும் தனித்தனியான அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மாற்றி எதுவும் அப்ளை பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 17/8/2020. ஸோ அந்த 21 ஒர்க் சென்டர்ஸ் நேம் இங்கே கொடுத்துருக்காங்க. கரஸ்பாண்டிங் ஸ்டேட்ஸோட என்னென்ன ஸ்டேட்டில் எந்தெந்த ஒர்க் சென்டர் இருக்குன்னு, அந்த ஸ்டேட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த வேகன்சி அலாட் பண்ணுறாங்கன்றத டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சத்தன் சைடான தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி சைடில் சென்னை ஒர்க் சென்டராக வச்சு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டில் காக்கிநாடா ஒர்க் சென்டராக வச்சு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் அலாட் பண்ணுறாங்க. காரைக்கால் ஒர்க் சென்டருக்காக தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி அண்டரில் சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும் அலாட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி அண்ட் ராமநாதபுரம். காரைக்காலுக்கு காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து மற்ற ஸ்டேட்டை சேர்ந்தவங்க மற்ற ஒர்க் சென்டருக்கு அப்ளை பண்ணணும்னா இங்கே டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்து உங்களுக்கு எது ரெலவெண்ட்டோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்க டிஸ்ட்ரிக்ஸில் நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டோட ரெசிடென்ட்டாக இருக்கணும், அப்படி இல்லாட்டினா அந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிருக்கணும். அப்படின்றவங்க அந்த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு ஒர்க் சென்டருக்கும் எவ்வளோ சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க, என்ன டைப் ஆஃப் ஒர்க்லாம் இருக்க போகுதுன்ற டீட்டெயில்ஸ் இப்போ பார்ப்போம். அதில் சத்தன் செக்டார் மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை தவிர்த்து நார்த்தன், ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன் செக்டார் டீட்டெயில்ஸ் வேணும்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சத்தன் செக்டாரில் ஃபர்ஸ்ட் சென்னை ஒர்க் சென்டரை பார்ப்போம். அதில் 4 டைப் ஆஃப் ட்ரேட் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டன்ட், அசிஸ்டன்ட், HR, எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக். இதுக்கு இங்கே நம்பர் ஆஃப் சீட்ஸ்னு சொல்லி தனித்தனியாக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 72. உங்களுக்கு எது ரெலவெண்ட்டாக இருக்கோ அதில் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காக்கிநாடா கொடுத்துருக்காங்க. அதாவது ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்காக அக்கௌண்டன்ட், அசிஸ்டன்ட், HR, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், டிராஃப்ட்ஸ்மேன், சிவில், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், ஃபிட்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மெக்கானிக் டீசல், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல். ஸோ ஒவ்வொரு ட்ரேடுக்கும் இங்கே செப்பரேட்டாக சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக 58 சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ராஜமுந்திரி அங்கேயும் டோட்டலாக 15 ட்ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டன்ட், அசிஸ்டன்ட், HR, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், டிராஃப்ட்ஸ்மேன், சிவில், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், ஃபிட்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், லெபார்டரி அசிஸ்டன்ட், மெஷினிஸ்ட், மெக்கானிக், மெக்கானிக் டீசல், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக், வெல்டர். ஸோ டோட்டல் சீட்ஸ் 308. பட் இங்கே ஒவ்வொரு ட்ரேடுக்கும் தனித்தனியாக சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் காரைக்கால் அக்கௌண்டன்ட், அசிஸ்டன்ட், HR, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், டிராஃப்ட்ஸ்மேன், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், ஃபிட்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், மெஷினிஸ்ட், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல், மெக்கானிக் டீசல், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக், வெல்டர், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல். ஸோ டோட்டல் ட்ரேட் 19. ஒவ்வொரு ட்ரேடுக்கும் தனித்தனியாக சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் சீட்ஸ் 236. சத்தன் செக்டாரோட டோட்டல் சீட்ஸ் 674. ஸோ தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸ் கேண்டிடேட்ஸும் சென்னை அண்ட் காரைக்காலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ 17/8/2020 ஈவினிங் 6 o'clock நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கேட்டிருக்க ரெக்குவயர்மெண்ட் ஃபுல்லாக நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். வயது வரம்பு 17/8/2020 அன்னைக்குள்ள மினிமம் 18 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 24 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அதாவது டேட் ஆஃப் பர்த் 17/8/1996 to 17/8/2002 இந்த இயர்க்குள்ளே பிறந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வயது வரம்பில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க கேட்டகரி வைஸ். SC/ST கேண்டிடேட்ஸாக இருந்தால் 5 years ரிலாக்ஸேஷன், OBC கேண்டிடேட்ஸாக இருந்தால் 3 years ரிலாக்ஸேஷன். இதே PWD அதாவது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அந்த மாதிரி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 10 years ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதிலே PWDலே SC/ST கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தால் 15 yearsம், OBC கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தால் 13 yearsம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ட்ரேடுக்கும் என்ன படிச்சிருக்கணுன்ற டீட்டெயில் இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் அக்கௌண்டன்ட், ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட் ஆர் யூனிவர்சிட்டியில இருந்து ஏதாவது ஒரு டிகிரியில் காமர்ஸ் டிசிப்ளின் எடுத்து படிச்சிருக்கணும். செகண்ட் ஒன் அசிஸ்டன்ட் HR, BA ஆர் BBAல பேச்சுலர்ஸ் டிகிரி படிச்சிருக்கணும், ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட் ஆர் யூனிவர்சிட்டியில இருந்து. ட்ரேட் நம்பர் 3 to 10 செக்ரட்டேரியல்
technical assistant, computer operator and programming assistant, draftsman civil, electrician, electronics mechanic, fitter, instrument mechanic, information and communication technology, system maintenance. So 3 to 10 க்கு அந்த relevant tradeல நீங்க ITI படிச்சிருக்கணும். Trade number 12 to 19 அதாவது library assistant, machinist, mechanic motor vehicle, mechanic diesel, refrigeration and air conditioning mechanic, plumber, surveyor and welder. So இந்த total trade 12 to 19 க்கும் நீங்க அந்த relevant disciplineல ITI தான் படிச்சிருக்கணும். Trade number 20 to 25 அதாவது civil, computer science, electrical, electronics and telecommunication, electronics, mechanical இந்த ட்ரேடுக்கெல்லாம் நீங்க recognized institute or universityல இருந்து டிப்ளமோ தான் படிச்சிருக்கணும் கண்டிப்பா. ஸோ உங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன்ல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி அது கண்டிப்பா ஃபுல் டைம்ல தான் படிச்சிருக்கணும். டிஸ்டன்ஸ் மோட் ஆர் பார்ட் டைம் ஆர் கரஸ்பாண்ட் மோட்ல படிச்சிருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. லைப்ரரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 6 months ட்ரைனிங், அதை தவிர்த்து மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் 12 months ட்ரைனிங் இருக்கும். இந்த ட்ரைனிங் டைம்ல உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்டர் அப்ரெண்டிஸ் ஆக்ட் 1961 அண்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் 1992 படி நீங்க இந்த ட்ரைனிங்ல எங்கேஜ் ஆயிருக்கும் போது அந்த ஸ்டீஃபன் வந்து ரைஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ட்ரைனிங்ல இருக்கும்போது உங்களுக்கு தங்கறதுக்கு இல்லை டிராவலிங்க்கு எந்த அலோவன்ஸும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இந்த ட்ரைனிங்க்கு எப்படி செலக்ட் பண்ண போறாங்கன்னா நீங்க படிச்சிருக்க டிகிரி ஆர் ஐடிஐ ஆர் டெக்னீஷியன் ட்ரேட்ல எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, உங்களோட மெரிட் என்ன அப்படின்றத பேசிஸ் வச்சு தான் செலக்ட் பண்ண போறாங்க. சப்போஸ் சேம் மார்க்ஸ் ஆப்டைன் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் வந்தாங்கன்னா அதுல ஏஜ் யாருக்கு ஹையரா இருக்கோ அவங்கள கன்சிடர் பண்ணுவாங்க. ஜென்ரல் கண்டிஷன்ஸ் ஆல்ரெடி கேண்டிடேட்ஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் எடுத்தவங்க ஆர் இப்போ பண்ணிட்டு இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலை பார்த்துருந்தீங்கன்னா 1 year இல்லை அதுக்கு மேலே அப்படின்ற கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ சீரியல் நம்பர் 20 to 25 டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் மினிமம் 3 years டியூரேஷன் கேப் மட்டும்தான் இருக்கணும். அப்படிங்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சப்போஸ் யாராவது 2018 படித்து முடிச்சிருந்தீங்கன்னா 1920 2 years இப்போ ஆயிருக்கும். ஸோ இந்த தேதியில் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ட்ரைனிங் மூலிமா உங்களுக்கு எதுவும் ரெகுலர் அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது. ஓஎன்ஜிசியில் ஒரு கேண்டிடேட் ஒரு ட்ரேட்க்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். 2-3 ட்ரேடுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸில் இருக்க இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுங்க. ஏன்னா அது மூலிமா தான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்கம்ப்ளீட்டாக இருந்து அப்புறம் நீங்கள் அந்த ட்ரேடுக்கு எலிஜிபிளே இல்லாமல் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்ளிகேஷனை. ஸோ இந்த ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சீரியல் நம்பர் 1 to 19 அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி சீரியல் நம்பர் 20 to 25க்கு வேற ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்ல நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் போயிட்டு ஓஎன்ஜிசி வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இந்த ட்ரைனிங்க்கு. ஏன்னா இதில் நீங்கள் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு வரும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு தான் நீங்கள் ஓஎன்ஜிசி வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களோட மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கண்டிப்பாக யூஸில் இருக்கிறது கொடுங்க. அப்புறம் ஒரு கலர்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபர் ஸ்கேன் காப்பே எடுத்து வச்சுக்கோங்க. என்ன சைஸ்லனா 20 to 50 KBல ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதே மாதிரி பிளாக் இங்க்ல உங்களோட சிக்னேச்சரில் ஒரு பேப்பரில் சைன் பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஜேபிஜி ஃபார்மேட்டில் சைஸ் 10 to 30 KB கண்டிப்பாக இவங்க கேட்டிருக்க சைஸில் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து வெப்சைட்டில் அப்லோட் ஆகும். ஸோ அந்த ட்ரைனிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு அது வந்து யூஸ் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் கண்டிப்பாக ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் பேப்பர் பேஸ் அந்த மாதிரி அப்ளிகேஷன் எதுவும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ணும்போது 2 பார்ட்டாக பிரியும் அப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து நேம் கேட்டகரி அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்கும். அதுக்கப்புறம் ஓன் பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி வரும். அதில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து உங்களுக்கு அனுப்பும். ஒன்றா மெயில் ஐடிக்கு ஒரு எஸ்எம்எஸ் மூலிமா அனுப்பும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு நீங்கள் திரும்பி வெப்சைட்டுக்குள்ளே போய் லாகின் பண்ணணும். அந்த நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷனை கண்டினியூ பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 17th August 2020 ஈவினிங் 6 o'clock நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான ரிசல்ட் வந்து 24th August 2020 அன்னைக்கே வந்துடும். ஸோ கன்ஃபர்மேஷன் என்னைக்கு வரணும்னா அதாவது எப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்ற கன்ஃபர்மேஷன் 24 August 2022 1 September 2020 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒன்றா ஓஎன்ஜிசி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. அவர் உங்கள் மெயில் ஐடி கூட மெயில் அனுப்புவாங்க. சப்போஸ் ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணாட்டி கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஆர் எனி குவாரிஸ் இருந்தால் நீங்கள் மெயில் பண்ணி கேட்கலாம். எந்த மெயிலுக்கு மெயில் பண்ணுன்ற டீட்டெயில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் போயிட்டு பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் வரப்போகிற ஜாப் அண்ட் எஜுகேஷன் அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எக்ஸ்ப்ளோர் இட்டர்னல்லி.